ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து லாஸ்ட்டு சண்டே எடுத்த vlog தான். பாஸ்ட்டு ஒரு 8 மந்த்ஸாகவே யோசிச்சுட்டு தான் இருந்தேன், எங்காச்சும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அது எங்கே அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜெய்ப்பூர், சூரத் இங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேப்ரிக் எல்லாம் சோர்ஸ் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அது மூலமாக தான் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுலேயே நாங்கள் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஏன்னா குவாலிட்டி இஷ்யூஸ் நிறையா வந்தது. அப்புறம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுல டிஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி இருந்தது. சைஸஸ் வேரி ஆச்சு. டைம் டிலே ஆச்சு, டெலிவரி டைம் இது எல்லாமே. அப்புறம் நாம் ஒரு பேட்டர்ன் கொடுப்போம், அவங்க ஒரு பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் அப்படிங்கும் போது இருந்தது. ஸோ அதில் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 யூனிட்ஸ் மட்டும் எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அவங்க கூட அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து இந்த பிஸ்னஸ் ட்ராவல் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னுமே வந்து மார்க்கெட்டை நான் ரிசர்ச் பண்ணாமல் இருந்தேன்னு வைங்களேன். அதாவது இதே மாதிரி ரிமோட்டில் இருந்துட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். சரி, ஒரு ட்ரிப் போட்டோம்னா தான் நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அம்மாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி, குழந்தைகளை விட்டுட்டு கிளம்புனாங்க. ஓகே அப்படின்ட்டு அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தேன். மித்துவையும் பாப்பாவையும் விட்டுட்டு போகிறது தான் ஒரு மாதிரி இருந்து, எனக்கு அங்கே போயிட்டுமே எப்படா ரிட்டன் ஆகும் பசங்களை பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லேயே தான் கிளம்பி போனேன். போகிறதுக்கு முன்னாடி ஹர்ஷ்மிதா தான் அவ்வளோ ஒரு அட்வைஸு. ஏன்னா அம்மா சொன்னது, மித்திரனை கூட நான் சமாளிச்சிருவேண்டி, உன் பிள்ளைய சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போனேன். இந்த தடவை பேக்கிங் எல்லாம் பெரிய சிரமம் இல்லை. முந்தின நாள்லே வந்து ஒரு 4 சல்வார் மட்டும் எடுத்து வச்சுட்டு நைட் ட்ரெஸ் ஒரு 4-5 எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு, அவ்வளோதான். எப்படி அங்கே போனால் இந்த காட்டன் ட்ரெஸ் தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாச்சு. பட்டு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதை விட ஜாஸ்தியாக தான் ஜெய்ப்பூர் எல்லாம் வந்து பயங்கரம் வெயிலாக இருந்தது. அப்பா, ரூமை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த அனல் காற்று வந்து முகத்தில் அப்படி அடிக்குது, அந்த மாதிரி வெயில். அன்னைக்கு டே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குமே அப்படின்ட்டு. காலையில் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பணியாரம் சுட்டிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. அது கூட தோசை, சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவி மதியானத்துக்கும் சேர்த்து வச்சாச்சு. ரசம் இருந்தது, தயிர், அவ்வளோதான். நானும் காலையிலேயே நல்ல ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிட்டு கிளம்பிட்டேன். 11 o'clock வந்து கேப் புக் பண்ணியிருந்தேன். ஸோ தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து ஜெய்ப்பூர் போகிறது தான் வந்து என்னோட ட்ராவல் பிளான். எல்லாமே எடுத்து வச்சாச்சு, ஓகே அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சில டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணாமல் வந்தாச்சு. பட் எப்படியோ ஒரு 3 நாள், முக்கியமாக அந்த மைக்ரேனுக்கு நான் எடுத்துக்கிறது தான். அந்த 3 நாள் வந்து மைக்ரேன் வராமல் பார்த்துக்கிட்டேன். அதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அங்கே அஹ், அலைச்சலுக்கு வந்து எனக்கு தலைவலி வரும் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ தலைவலி வரும் அப்படின்ட்டு யோசிக்கவே இல்லை. மற்ற விஷயங்களும் எதுக்கும் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால எனக்கு அந்த வலி வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 11 மணி அப்படிங்கும் போது எல்லாம் நீட்டாக பேக் பண்ணிட்டு அப்படியே வீட்டில இருந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது: மதுரை, தூத்துக்குடி, அப்புறம் வந்து ட்ரிவாண்ட்ரம். மூணுல ஏதாச்சும் ஏர்போர்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து தூத்துக்குடி பக்கம், ஒரு 45 மினிட்ஸ் தான் திருநெல்வேலியிலேருந்து. ஸோ அதனால் அதையே சூஸ் பண்ணிட்டேன். ட்ராவல் டைம் ஜாஸ்தியாக இருந்தது. பட்டு ஓகே, எனக்கு வந்து இந்த ஃப்ளைட்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃபீஸில் பார்த்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகேன்ட்டு இதையே அப்படியே ஃபாலோ பண்ணியாச்சு. தூத்துக்குடியில் வந்து பழைய ஏர்போர்ட் ஒன்று இருக்கும் போல இருக்கு. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாக. அண்டு பழசை விட புதுசு வந்து நல்லா பெருசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்ன, இங்கே வர ஃப்ளைட்டு தான் ரொம்ப ரொம்ப சின்னது. எனக்கு இந்த ஃப்ளைட் வந்து எனக்கு ரொம்ப பயம். அது என்னன்னு தெரியல. ஏன்னா டேக் ஆஃப் ஆகட்டும், லேண்டிங் ஆகட்டும், கொஞ்சம் வந்து அந்த டர்புலன்ஸ் கிட்டையெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதில். எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்களுக்கும் இப்படி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். பட் வேறு வழியில் தூத்துக்குடியில் இந்த அளவுக்கு மட்டும்தான் ஃப்ளைட்ஸ் இருக்குது. நான் ஒரே ஒரு தடவை சென்னை டு கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் போயிருக்கேன். அப்பவும் வந்து எனக்கு இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுலேயும் அப்படி தான், லேண்டிங் ஆகும்போது கொஞ்சம் நல்லாவே ஆட்டம் கொடுத்துருச்சு.
ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி சேஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டு தான். கொஞ்சம் இந்த ட்ராவல் டைமில் எவ்வளோ நேரம் வெளியவே பார்த்துட்டு வந்துட்டுருப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, யூஸ்வலாக ஒரு 4-5 நாள் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த சீரியல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம ரெகுலராக பார்க்குறது அது எல்லாத்தையுமே வந்து ஹாட்ஸ்டாரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். மோஸ்ட்லி மூவிக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. குக் வித் கோமாளி, அப்புறம் ஒரே ஒரு நாடகம் நான் சொன்னேன்ல, பாண்டியன் ஸ்டோர் மட்டும் பார்ப்பேன். ஸோ அது ஒரு 4 நாள் சேர்த்து வச்சுருவேன். இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கும்போதே நமக்கு அந்த ட்ராவல் முடியறக்கும், அந்த டவுன்லோட் பண்ண வீடியோஸ் முடியறக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் போரிங் இல்லாமல் ஜாலியாக போயிடும். ஸோ தூத்துக்குடியில் 2 மணிக்கு ஃப்ளைட்டு, பெங்களூர் ரீச் ஆகும்போது ஒரு 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 6 o'clock வந்து ஃப்ளைட்டு. ஸோ அங்கே ரீச் ஆகும்போது மணி 8 ஆயிடுச்சு. ஜெய்ப்பூர் ரீச் ஆகும்போது நிறையா விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு தான் போனேன். எனக்கு இந்த ட்ரிப் வந்து நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா எதுவும் வந்து விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டு தான். பட் டின்னரும் சேர்த்தியே வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஏன்னா நைட்டு அங்கே எங்கே போய் சாப்பிட்றது என்னன்னு தெரியாது. இன்னொன்று ஜெய்ப்பூரில் எனக்கு ரொம்ப பயம் என்னென்னா டாக்ஸி, ஆட்டோ. ஐயோ! நம்ம வந்து டூரிஸ்ட்டுன்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து எவ்வளோ ஏமாத்துறாங்க தெரியுமா? பட் எனக்கு சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் அதுதான் உண்மை. டூரிஸ்ட்டு நமக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் நிறையா இடங்கள்ல கேப் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து பயங்கரமாக ஏமாந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பில். இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, அதில் மாட்டக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹோட்டல் கேப்லேயே வந்து சேஃபாக போயிட்டு வந்தாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்மளோட சின்னதான மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போயாச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் நான் வந்து இது எப்படி போகும் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இது வந்து பெரிய யூனிட் எல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இவங்க தான் வந்து எனக்கு ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறதாகட்டும், ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு 1.5 இயர்ஸாக. எனக்கு குவாலிட்டி வைஸ், மெட்டீரியல் வைஸ், அப்புறம் வந்து ஸ்டிச்சிங்கு எதுலேயுமே வந்து எனக்கு மெஜாரிட்டி ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் இவங்ககிட்ட இருந்து கிடைக்கும். பட் எனக்கு இவங்ககிட்ட இருந்து வர ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் வீக்லி ஒன்ஸ், இல்லை 15 days ஒன்ஸ் தான் வந்து எனக்கு லாட்டே வந்து கைக்கு கிடைக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் வேணால் ஒரு சின்னதாக ஒரு யூனிட் வேணால் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஹெச்என்எல்லுக்காகவே நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கே, நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் எல்லாம் அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ லேபர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது எல்லாமே வந்து நமக்காக ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸ் தான், நம்மளோட இதுதான். தென் இது எல்லாமே வந்து அப்கமிங் ட்ரெஸ்ஸஸோட ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே சோர்ஸ் பண்ணி நம்மளோட சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து வச்சாச்சு. இவங்களை நம்பி எப்படி இங்கே ஒரு யூனிட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் எனக்கு வந்து நான் நம்புறது ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிவர்ஸ் மட்டும்தான், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோட, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன்ஸ் வந்து எனக்கு நிறைய கனெக்ட் ஆனாங்க. ஸோ அது மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. சேம் இதே வந்து ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் வந்து ஜெய்ப்பூரில் போய் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு ட்ரெஸ் பேட்டர்னுக்கும் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் அடித்து வாங்கிடுவேன். அதில் ஓகே அப்படின்னா தான் அவங்க ஃபர்தராகவே ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிக்கிளுமே ஹெச்என்எல்லிருந்து வரணும், மற்றது எதுவுமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஈஸியாக வந்து மற்றவங்களோட ட்ரெஸ் எடுத்து நம்ம இங்கே சேல் பண்ணலாம். பட் எனக்கு அதில் என்னமோ ஒரு விருப்பம் இல்லை. இதில் வந்து கிடைச்ச ஒரு திருப்தி அதில் சுத்தமாக எனக்கு கிடைக்கல. ஸோ ஒரு 5-6 நாள் லேட்டாக லான்ச் பண்ணாலும் பரவாயில்ல, பட் நம்மளோட ஹெச்என்எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு தான். இது வந்து ஒரு நைட் ட்ரெஸ்.
ஒரு ரேப் பண்ணுற மாதிரியான ஒரு நைட் ட்ரெஸ். நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து அதிகமாக போகுது. ஸோ அதில் வந்து ஒரு சாம்பிள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து போட்டு பார்த்துட்டு ஓகே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது அப்புறம் கஃப்தானும் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸஸ், அதாவது நைட் வியர் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதுவும் வந்து சாம்பிள் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேயும் சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. போட்டு பார்த்து அவங்கக்கிட்ட சேஞ்சஸ் எல்லாம் சொல்லியாச்சு. நிறையா ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டது என்னென்னா சல்வார்ஸ். ஸோ அதுவும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு காஸ்ட் கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். பட் குவாலிட்டி நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் மோட்டிவ். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம், அக்கா இங்கே வந்து இவ்வளோ ரேட்டு கிடைக்குது, அங்கே அவ்வளோ ரேட்டு கிடைக்குதுன்ட்டு. நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல் இருக்கிற ட்ரெஸ் இந்த ரேட்டை விட கண்டிப்பாக ஒரு 500 ருபீஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குமோ தவிர இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ப்ராமிஸாக சொல்கிறேன், இதில் வந்து எனக்கு பெரிய ப்ராஃபிட் எல்லாம் எதுவும் நிற்கிறதில்ல. எனக்கு வந்து ஒரு பீஸில் நிற்கிற ப்ராஃபிட் முக்கியம் இல்லை. ஒரு 2-3 பீஸில் சேர்ந்து அந்த ஒரு பீஸுக்கான ப்ராஃபிட் நின்னா கூட எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா எனக்கு குவான்டிட்டி நல்லா வெளியே போகணும், அது ஒன்று தான். ஸோ அதுக்காக தான் ஹோல்சேலும் வந்து டார்கெட் பண்ணி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அண்ட் எக்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட் ஆர்டர்ஸும் போயிட்டுருக்குது. சிம்பிளாக வந்து கால்குலேட் பண்ணுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான காட்டன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மீட்டருக்கு 85 to 90 ருபீஸ் நம்ம கொடுக்கணும். அதில் மாற்றமே இல்லை. இப்போ ஒரு சல்வார் தைக்கணும் அப்படின்னா மேலே ஒரு 2.5, கீழே வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க பேண்ட்டுக்கு. ஸோ இது வந்து நான் எம் சைஸுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் ஷாலோட ரேட் வந்து தனியாக இருக்கும். அண்ட் டாப் அண்ட் பாட்டம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்டூ 85 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் காஸ்ட் நல்ல பொட்டிக் ஸ்டைலில் ஒரு சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் காஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நாம் விற்கிறக்கான ரேட்டுக்கும் அதுக்கான ரேட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இடையில ஜிஎஸ்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே தாண்டி நான் இந்த ப்ரைஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து யாருனாலையும் முடியாது. அது நான் அடிச்சே சொல்லுவேன். அது இந்த குவாலிட்டியில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அப்படிங்க நான் சொல்கிறது ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். நாங்கள் வந்து இன்னும் அதில் தான் இருக்கோம். பெரிய அளவில் பண்ணணும், லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில பிராண்ட் கூட கம்பேர் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ குவாலிட்டி ஸ்டிச்சிங் வைஸ் எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. நம்மகிட்ட ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ட் உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்குது. ஒவ்வொரு லான்ச்லேயும் நீங்கள் காட்டுறது அந்த நம்பர் ஆஃப் பீசஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுலையே நீங்கள் வந்து இதில் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடுன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் எல்லா இடங்களையும் நம்ம திருப்தி பண்ண முடியாது. பட் எனக்கு திருப்தி பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டோட குட்டியாக ஒரு யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸ் என் கூட எப்போவுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.